திறன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்கக்கூடிய புக் சம்ஸும் அதோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் சேர்த்து மாடல் வைஸாக பிரித்து ஃபுல் ஷார்ட்கட் மெத்தட்ஸில் வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தோன்னா பார்ட் 2 வீடியோ மாடல் 3 ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம், அது பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா பாருங்கள் ஓகேங்களா. இது எல்லாமே ஷார்ட்கட் வைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டன் போட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க ஓகேங்களா. இந்த மாடல் 3 வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்ருப்பான். இப்போ 10% 20% கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா லாபம் அல்லது நஷ்டம்னு கொடுத்துட்ருப்பான். இதிலிருந்து ரூ. 100 அதிகரிக்கிறாங்க. ஏதோ ஒரு ரூபாய் அதிகரிக்கும் போது அவருக்கு என்ன பண்ணுது, மறுபடியும் ஒரு புது பர்சன்டேஜ் கிடைக்குது ஓகேவா. புது பர்சன்டேஜ் கிடைக்கும். அது வந்து பார்த்தோன்னா லாபமாகவோ நட்டமாகவோ இருக்கும் ஓகேங்களா. இப்போது இந்தமாரி கிடைக்கும் போது அவருடைய அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரிஜினல் வேல்யூ கேட்டிருப்பான் ஓகேவா. அதுதான் கொஷினு. இதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு வணிகர் ஒரு பொருளை 20% நஷ்டத்தில் வைக்கிறார். ஒரு வணிகர் இருக்காரு, அவர் வந்து பார்த்தோன்னா அந்த பொருளை வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வைக்கிறாருன்னா 20% நஷ்டத்தில் வைக்கிறாரு. அவரது விற்பனை விலை ரூ. 100 அதிகரித்திருந்தால் அவர் என்ன பண்ணுறாரு, சரி நஷ்டம் ஏற்படுதுன்ட்டு ரூ. 100 அதிகரித்து விற்கிறாரு. அதிகரித்து விற்கும் போது அவருக்கு என்ன கிடைக்குது, 5% லாபம் கிடைக்குது. அப்படி கிடைக்கும் போது அந்த பொருளுடைய அடக்க விலை என்ன அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஒரு வணிகர் 20% நஷ்டத்தில் விற்கிறாரா. இப்போ ஒரிஜினல் நம்ம என்ன சொல்லுவோம், 100ன்னு வைப்போமா. இதில் 20% நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா 100 மைனஸ் 20% போடுவோமா. 100 மைனஸ் 20% போட்டால் 80% கிடைக்கும். 80% நஷ்டம் கிடைக்குது. அவரது விற்பனை விலையை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ரூ. 100 ஏற்றுறாரு. ரூ. 100 அவருடைய விற்பனை விலையை ஏற்றுறாரு. அதிகரித்தா அவருக்கு என்ன கிடைக்குது, அதிகரிக்கும் போது அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா 5% லாபம் கிடைக்குது. அப்போ 5% லாபம் கிடைக்குது அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம், 100 கூட ப்ளஸ் பண்ணும். 100 கூட ப்ளஸ் பண்ணும்போது 105 ஓகே, 105% ஓகேவா. இப்போ பாருங்கள், இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 20 ஓகேவா. இதுக்கும் டிஃப்ரெண்ட் 20. அதாவது 100க்கும் 80க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ, 20. இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு 5. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க 25% ஓகேவா. இப்போது இதுக்கும் இந்த வேல்யூக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள் எவ்வளோ, ₹100 பர்சன்டேஜில் பார்த்தோன்னா 25%. இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ, ₹100. இதை தான் பாக்ஸ் மெத்தடாக போட போகிறோம். ஒரு சைடு பர்சன்டேஜ், ஒரு சைடு ருபீஸ். ஒரு சைடு 25%, ஒரு சைடு ₹100 ஓகேவா. இப்போது இந்த சைடு ஃபுல்லாக பர்சன்டேஜ் வைக்கிறோம். அடக்க விலை கண்டுபிடிக்க என்ன போடுவோம், அடக்க விலை என்னன்னு சொல்லுவோம், 100% வச்சுப்போம் இல்லையா. அப்போ 100% என்னன்னு பார்த்தா நம்ம அடக்க விலை ருபீஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 25 4 டைம்ஸ் அடிக்கலாமா. இப்போ 4 கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள் ஓகேங்களா. x into 1 x ஈக்குவல் டு 4 into 100 400 ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மோடைய ஆன்சர் ஓகேங்களா. அடுத்த சம் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி, புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. அவ்வளோதான். 12வது கொஸ்டின். கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்தில் விற்கிறார் ஓகே. கோபி என்பவர் வந்து பார்த்தோன்னா ஒரு மடிக்கணினியை 12% லாபத்தில் விற்றார். மேலும் அதை 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபம் 20% ஆக இருந்திருக்குமா. கோபி என்பவர் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 100 ஒரிஜினல் வேல்யூ 100. இது வந்து பார்த்தோன்னா லாபம் வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் வேல்யூ 100. இதில் லாபம் வந்து பார்த்தோன்னா அவர் 12% விட்டார், லாபம் 12. அப்போ வந்து என்ன பண்ணுவோம், 100 கூட ப்ளஸ் பண்ணுவோம். லாபம்னா ப்ளஸ் பண்ணுவோம், நஷ்டம்னா மைனஸ் பண்ணுவோம் ஓகேவா. இப்போ லாபம்னு கொடுத்துட்டான்னா 112 ஓகேவா. இதை மேலும் இதுக்கப்புறமும் மேலும் அதை பேராசை அவர் அதனால் என்ன பண்ணுறாரு, மேலும் அதை 1200க்கு கூடுதலாக விற்கிறார். 1200க்கு கூடுதலாக விற்றார். அவருக்கு இன்னும் எவ்வளோ லாபம் கிடைக்குமா, 20% லாபம் கிடைக்குமா. அந்த 20% லாபம்னா எப்படி எழுதுவோம், 100 + 20 ஓகே, 100 + 20 ஓகேவா. இப்போ பாருங்கள், பர்சன்டேஜ் வைஸ் இதுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். பர்சன்டேஜ் வைஸு இதுக்கும் டிஃப்ரெண்ட் எவ்வளோ, 8% ஓகேவா. 8% டிஃப்ரெண்ட்டு. ரூபா வைஸ் ₹1200 டிஃப்ரெண்ட் ஓகேவா. இது அப்படியே பாக்ஸ் மெத்தடில் எழுதுங்க. 8% என்பது ஒரு சைடு ஃபுல்லாக பர்சன்டேஜ், ஒரு சைடு ஃபுல்லாக வேல்யூ.
8% என்பது 1200னா 100%, ஓகேவா? அடக்க விலையை தான் கேட்டிருக்கான். அப்போ அடக்க விலைனா 100, ஓகேவா? இப்போ அதை அப்படியே அடிச்சு போடுங்க. இது 4 டைம்ஸு, இது 4 டைம்ஸு, இது வந்து பார்த்தோன்னா 6 டைம்ஸ், ஓகேவா? இது 2 டைம்ஸு, இது 300. அப்போது இது 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 150, ஓகேவா? இப்போ 150 இன்ட்டு 100 எக்ஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸு, 100 இன்ட்டு 150 எவ்வளோ? 15,000 தான் இதுக்கான ஆன்சர், ஓகேங்களா? இந்த மெத்தட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஈஸி, இது புரிஞ்சுங்க, ஓகேங்களா? இதோட இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா முடியுது. இதுக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். ஃபோர்த்து மாடல் என்னென்னா, மாடல் 4 வந்து பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்கு கொஸ்டினாக கேட்பானோ. இப்போது ஃபோர்த்து மாடல் என்னென்னா, 1 டசன் முட்டைகளை 100 ரூபாய்க்கு வாங்கினார் அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க. கொஸ்டினில் கொடுத்துட்டு இதில் ஒரு முட்டையை 20 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னு கொடுத்துருவாங்க கொஸ்டினில், ஓகேங்களா? இப்போ ஒரு டசன்னா எத்தனை முட்டை? 12 முட்டை இருக்கும். அப்போ 12 இன்ட்டு 20 எவ்வளோ? 240, ஓகேவா? அப்போ இதுக்கும் லாபமாக நஷ்டமானு கேட்பாங்க. பர்சன்டேஜில் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா விலையில் கேட்பாங்க, ஓகேங்களா? இதுதான் இந்த மாடல் ஃபுல்லாக, ஓகேவா? மாடல் 4 ஃபுல்லாக இதுதான். இதை பார்க்கலாமா? இதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், 13th கொஷின், ஓகே? 13th கொஷின் இந்த மாடல் 4ல் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? வளவன் என்பவர் இருக்கார். இவர் வந்து பார்த்தோன்னா 24 முட்டைகளை 96 ரூபாய்க்கு வாங்குறாரு, ஓகே? 24 முட்டையை 96 ரூபாய்க்கு வாங்குறாரு, ஓகேவா? அவற்றில் 4 முட்டை வந்து பார்த்தோன்னா உடஞ்சி போச்சான். இதில் 24ல் 4 முட்டை உடஞ்சி போச்சு. அப்போது 20 முட்டை தான் இருக்குது, ஓகேவா? 20 முட்டை தான் இருக்குது. மீதியை விற்பனை செய்ததில், மீதி 20 முட்டை இருக்குது இல்லையா, இதை விற்பனை செய்ததில் அவருக்கு என்ன கிடைக்குதா? 36 ரூபாய் நட்டம் எனில் ஒரு முட்டைக்கான விற்பனை விலை என்ன? புரியுதுங்களா கொஸ்டின்? அவர் 24 முட்டை வச்சிட்ருக்காரு. இந்த முட்டையை வந்து பார்த்தோன்னா வாங்குறாரு. அதில் 4 முட்டை அழுகி போச்சு, அதை தூக்கி போட்டுறாரு. தூக்கி போட்டால் அவர்கிட்ட 20 முட்டை இருக்குது. இந்த 20 முட்டையை மட்டும் விற்கும் போது அவருக்கு வந்து பார்த்தோன்னா 36 ரூபாய் நஷ்டம் ஏற்படுது, ஓகேவா? அந்த நஷ்டம் ஏற்படும் போது ஒரு முட்டைக்கான விற்பனை விலை என்ன அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, ஓகேவா? 20 முட்டை மட்டும்தான் அவர் வச்சிட்ருக்காரு, விற்பனை பண்ணுறாரு. இப்போது லாஸ்ன்னு கொடுத்துட்டான். லாஸ்னால் ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா என்ன, எப்படி எழுதணும் அப்படின்னா, லாஸ்ட்டில் என்ன எழுதணும்? இது வந்து பார்த்தோன்னா வாங்கிய விலை, ஓகேவா? 96 ரூபாய், 24 முட்டை 96 ரூபாய்க்கு வாங்குறாரு, ஓகேவா? இது காஸ்ட் ப்ரைஸ், வாங்கிய விலை, ஓகேங்களா? இப்போ விற்பனை விலை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறான். ஒரு முட்டைக்கான விற்பனை விலை தான் கண்டுபிடிக்க சொல்கிறான், ஓகேங்களா? இப்போது லாஸுக்கான ஃபார்முலா என்னங்க? லாஸ் எப்பவுமே வாங்குகிற பொருள் வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும், விற்கும் போது கம்மியாக விற்றனா அது வந்து பார்த்தோன்னா நஷ்டம் ஏற்படும், ஓகேவா? வாங்கும் போது அதிகமாக காசு கொடுத்து வாங்கிட்டு விற்கும் போது கம்மியாக விற்றா தான் அது வந்து பார்த்தோன்னா நஷ்டம் ஏற்படும். அப்போது இது ஃபார்முலா என்ன? காஸ்ட் ப்ரைஸ் தான் அதிகம், வாங்கிய விலை தான் அதிகம், மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், ஓகேவா? இப்போது லாஸோடைய வேல்யூ ருப்பீஸ் வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டான் 36 ரூபான்னு. காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா தெரியும் 96 ரூபா, ஓகேவா? மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா இந்த நம்ம ஒட்டு மொத்தமாக 24 முட்டை வாங்குறோம் இல்லையா, அதுதான் போடணும், ஓகேங்களா? இப்போது செல்லிங் ப்ரைஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் இதை வந்து பார்த்தோன்னா இந்த சைடு எடுத்துகிட்டு வரோம், மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும். இது ப்ளஸில் இருக்குது, இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆகிடும், ஓகேவா? 36. இப்போது செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் எவ்வளோனா 60, ஓகேவா? 20 முட்டைக்கான விற்பனை விலை எவ்வளோ? 60. அப்போ அவன் கொஸ்டின் என்ன கேட்குறான்? ஒரு முட்டைக்கான விற்பனை விலை தான் கேட்குறான். 20 முட்டைக்கான விற்பனை விலை எவ்வளோ? 60 ரூபா, ஓகேவா? 20 முட்டைக்கான விற்பனை விலை 60 ரூபா. இதை வந்து பார்த்தோன்னா அவன் ஒரு முட்டைக்கான விற்பனை விலை தான் கேட்குறான். அப்போ அப்படியே என்ன பண்ணுங்கள், டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா 0க்கு 0 கேன்சல், இது 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸு, ஓகேவா? ஒரு முட்டைக்கான விலை எவ்வளோ? 3 ரூபாய், ஓகே? ஒரு முட்டைக்கான விலை எவ்வளோ? 3 ரூபாய், ஓகேவா? இதுதான் ஆன்சர். அடுத்தது 14வது கொஸ்டின் பாருங்கள். 14வது கொஸ்டின், ஒரு பள்ளியில் விழாவிற்காக சாரா வந்து பார்த்தோன்னா கேக் செய்தால் ஒரு கேக்கின் அடக்க விலை வந்து பார்த்தோன்னா ரூபாய் 55 ரூபாயாம், ஓகே? பள்ளியில் விழாவிற்காக அவங்க வந்து பார்த்தோன்னா கேக் செய்கிறவங்களாம் இருப்பாங்க, ஓகேவா? அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கேக் செய்கிறாங்க. அது ஒரு
கேக்கோடைய வாங்கிய விலை அடக்க விலை வந்து பார்த்தோன்னா எவ்வளோவா 55 ரூபாயாம். ஓகே, ஒரு கேக்கின் அடக்க விலை 55 ரூபாய். அவள் ஒவ்வொரு கேக்கையும் ரூபாய் 11 லாபத்திற்கு விற்கிறாள். ஒவ்வொரு கேக்கையும் 11 ரூபாய் லாபம் வச்சு விற்கிறாளாம். ஓகேவா? அப்படி விற்கும்போது 25 கேக்குகள் விற்றிருந்தால் விற்பனை விலையை காண்க. அப்படி விற்கும்போது 25 கேக்குகளை விற்கிறாங்க. அப்படி விற்று விற்பனை விலையை காண்க அப்படின்ட்டு கொஸ்டினை கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒன்றும் இல்லைங்க, அவங்க சாரான்றவங்க ஒரு கேக்கோடைய காஸ்ட் ப்ரைஸ், ஒரு கேக்கோடைய காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 55 ரூபாய். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ஒவ்வொரு கேக்கையும் எவ்வளோ ரூபாய்க்கு லாபத்துக்கு விற்கிறாங்கன்னா 11 ரூபாய். ஓகேவா? இதுக்கு மேலே அப்போ லாபம்னா என்ன? அடக்க விலையோட மேலே இருக்கக்கூடிய ரூபாய் தான் லாபம். ஓகே, அடக்க விலைக்கு மேலே அவங்க ரூபாய் வச்சு விற்றா தான் லாபம் கிடைக்கும் இல்லையா? அப்போது இதுக்கு மேலே ரூபானா 11 ரூபாய் வச்சா 66 ரூபான்னு கிடைக்குது. இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரு கேக்கோடைய செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஒரு கேக்கோடைய செல்லிங் ப்ரைஸ் இது கிடைச்சாச்சு. ஒரு கேக்கோட செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சாச்சு. அதே போல் 25 கேக்குகளை விற்றிருந்தால் விற்பனை விலையை காண்க. ஒரு கேக்கோட விற்பனை விலை 66. ஒரு கேக்கோட விற்பனை விலை 66னா 25 கேக்கோடைய விற்பனை விலை எவ்வளவு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். புரியுதுங்களா? இந்த எழுத்து வந்து புரியுதுங்களா? ஒரு கேக்கை 55 ரூபாய்க்கு அவர் வாங்குறாரு. ஓகே, வாங்கிய விலை அவங்க வந்து சாரான்றவங்க வாங்குறாங்க. இதுக்கு மேலே அவங்க எவ்வளோ வச்சு லாபம் வச்சு விற்கிறாங்கன்னா 11 ரூபாய் லாபம் வச்சு விற்கிறாங்க ஒவ்வொரு கேக்கையும். அப்போது லாபம்னா ஒரு கேக்குக்கு எவ்வளோ 11 ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறாங்க. அவங்க ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு கேக்கை எவ்வளோ விற்கிறாங்கன்னா இந்த அடக்க விலை ப்ளஸ் லாபம். ஓகே, அடக்க விலை ப்ளஸ் லாபம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும் இல்லையா? அப்போ ஒரு கேக்கோடைய விற்பனை விலை எவ்வளோ? 66 ரூபாய். ஒரு கேக்கோட விற்பனை விலை 66 ரூபாய்னா 25 கேக்குகளை விற்றிருந்தால்னு கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்போ 25 கேக்குகள்னு ஸ்ட்ரெயிட்டாக போட்டலாம். இந்த சைடு ஃபுல்லாக கேக்கு, இந்த சைடு ஃபுல்லாக ருப்பீஸ். ஓகேங்களா? இப்போ அப்படியே வந்து பார்த்தோன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸ் 1 × எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 25 × 66. இதோடைய வேல்யூ என்னென்னா 1650 தான் இதோடைய வேல்யூ. ஓகேங்களா? அடுத்த சம்பாலமா இந்த கொஸ்டின் பாருங்கள். நாதன் என்பவர் வந்து பார்த்தோன்னா ஒரு கிராமத்தில் விற்பனையாளரிடம் இருந்து 800 ரூபாய்க்கு 10 குடுவைகள் தேன் வாங்குறாரு. நாதன் என்பவர் இருக்கார். அவர் வந்து பார்த்தோன்னா 10 குடுவைகள் எவ்வளோக்கு வாங்குறாரு? 800 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போ இது என்ன? காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 800 ரூபாய். ஓகே, 10 குடுவையோடைய காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 800 ரூபாயா? ஓகேவா? அதுக்கடுத்தது அவற்றை ஒரு நகரத்தில் ஒரு குடுவை 100 வீதம் விற்பனை செய்தார். அதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு? ஒரு குடுவையை 100 ரூபாய்க்கு விற்கிறார். 100 ரூபாய்க்கு 100 ருப்பீஸ்க்கு விற்கிறார். ஓகேவா? இதே போல் அவர் வந்து பார்த்தோன்னா அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்க அப்படின்ட்டு கேட்டுறாங்க. ஓகேவா? இப்போது 10 குடுவையை அவர் எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 800 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இதில் ஒரு குடுவையை அவர் எவ்வளோக்கு விற்கிறாரு? 100 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஓகேவா? அப்போது 10 குடுவையோடைய விலை என்னன்னு கண்டுபிடிங்க. இந்த ஒரு குடுவையை 100 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போது 10 குடுவைனா ஒன்றும் இல்லை, இது கூட இன்ட்டு 10 போடுங்க. 10ன்னு போட்டிங்கன்னா இதோடைய வேல்யூன்னா 1000ன்னு வரும். இதுதான் வந்து பார்த்தோன்னா 10 குடுவையோடைய விற்பனை விலை. ஓகேவா? ஃபஸ்ட்டு எவ்வளோ வாங்குறாரு? 800 ரூபாய்க்கு வாங்குறாரு. 10 குடுவை 800 ரூபாய்க்கு வாங்கி 10 குடுவையை 1000 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஓகேவா? அப்போ அவருக்கு எவ்வளோ வந்து பார்த்தோன்னா லாபமோ அல்லது நட்டமோ கிடைக்கும் அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், வாங்கிய விலையோட விற்பனை விலை வந்து பார்த்தோன்னா அதிகமாக தான் இருக்குது. ஓகே, அப்போ இதில் என்ன கிடைக்கும்? லாபம் தான் கிடைக்கும். அப்போது ப்ராஃபிட் தான். ஓகேவா? ப்ராஃபிட் தான் கிடைக்குது. ப்ராஃபிட் அல்லது லாபம் இதுதான் கிடைக்குது. இதோடைய ஃபார்முலா என்ன? செல்லிங் ப்ரைஸ், விற்ற விலை வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும். லாபம் கிடைக்கும்னா விற்ற விலை வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கணும், வாங்கிய விலை வந்து பார்த்தோன்னா கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன? 1000 ரூபாய். காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 800 ரூபாய். இதோடைய வேல்யூ என்ன? ப்ராஃபிட் அல்லது லாபமுடைய வேல்யூ இது ரெண்டுத்தையும் கழிச்சு போட்டால் 200 ரூபாய். ஓகேவா? புரியுதா இந்த சம்மு? ஒருத்தன் ஒரு கிராமத்துக்கு போகிறான். அந்த கிராமத்தில் 10 குடுவை வாங்குறான். 10 குடுவை தேன் வாங்குறான். அந்த தேனுடைய விலை மொத்தமாக எவ்வளோ அப்படின்னா 800 ரூபாய். 10 குடுவையோடைய தேன் மொத்தமாக எவ்வளோ? 800 ரூபாய். இதை
ஒவ்வொரு குடுவையும் அவன் 100 ரூபாய்க்கு வச்சு விற்கிறான். ஒவ்வொரு குடுவையும் அவன் 100 ரூபாய்க்கு வச்சு விற்கிறான். அப்போ 10 குடுவையோடைய விலை என்ன? 1000 ரூபாய். ஓகே, 10 குடுவையோடைய விலை 1000 ரூபாய். இதில் லாபமா நஷ்டம் கிடைக்குதா அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதில் அவனுக்கு கண்டிப்பாக லாபம் தான் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா அதை செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்ன்றதை ஃபார்முலா வச்சு போட்டிங்கன்னா 200 ரூபாய் கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். 6வது கொஸ்டின் பாருங்கள். 16வது கொஸ்டின். ஒரு பழ வியாபாரி இருக்கார். இவர் வந்து பார்த்தோன்னா 12 திராட்சை பெட்டிகளை ஒரு பெட்டி 160 ரூபாய். 12 திராட்சை பெட்டிகளை ஒரு பெட்டி 160 வீதம் வாங்குறாரு. ஓகேவா? 12 திராட்சை பெட்டிகளை ஒரு பெட்டி 160 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போ இது என்ன வாங்குறாருன்னு சொல்லிட்டா இது காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? வாங்குறாருன்னு சொல்லிட்டா இது என்ன? காஸ்ட் ப்ரைஸ். 160. எவ்வளோ? ஒரு பெட்டி 160. அப்போது 12 பெட்டி எவ்வளோ? 12 பெட்டி தானே வாங்குறாரு. அப்போ இன்ட்டு 12ன்னு போடுங்க. இதோட வேல்யூ என்ன? காஸ்ட் ப்ரைஸ். 12 பெட்டியோட காஸ்ட் ப்ரைஸ் 1920. ஓகேவா? 1920. ஓகே, 1920 தான் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த 12 பெட்டியில் என்ன ஆகுதா? அதில் 2 பெட்டிகள் அழுகி விடுகிறது. இதில் வந்து பார்த்தோன்னா 2 பெட்டி வந்து பார்த்தோன்னா அழுகி போகுது. அப்போ அவங்ககிட்ட எவ்வளோ இருக்கும்? 10 பெட்டி தான் இருக்கும். 10 பெட்டி தான் இருக்குது. மீதமுள்ள பெட்டிகள் ஒரு பெட்டி 200 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஓகேவா? மொத்தம் 10 பெட்டி தான் அவங்க கையில் இருக்குது. இதை வந்து பார்த்தோன்னா விற்கிறாரு அப்படின்னா அது செல்லிங் ப்ரைஸ். எவ்வளோக்கு விற்கிறாரா? ஒரு பெட்டி 200 ரூபாய்க்கு விற்கிறாராம். அப்போது 10 பெட்டி இருக்குது அவர்கிட்ட. 10 பெட்டி 200 ரூபாய்க்கு விற்றா எவ்வளோ? 2000 ரூபாய் கிடைக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள், அவன் என்ன கேட்குறான்? லாபம் அல்லது நஷ்டம் சதவீதம் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்கான். ஓகேவா? இது 2 வேல்யூ மட்டும் புது பேஜில் எழுதிக்கலாம். ஓகேவா? இது செல்லிங் ப்ரைஸ், இது காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 12 பெட்டிகளுடைய இது வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1920. 1920 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? என்ன கண்டுபிடிச்சோம்? 2000ன்னு கண்டுபிடிச்சோம். அதாவது அதில் 12 பெட்டியில் 10 பெட்டி இதுவாகிடுது. 2 பொட்டி அழுகி போயிடுது. மிச்சம் 10 பொட்டி இருக்குது. ஒரு பொட்டியை 200 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போது 10 பொட்டியை விற்றா 2000. ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சாச்சு 2000ன்ட்டு. இப்போது இதை வச்சு லாபமாக நஷ்டமா சதவீதத்தில் காண்க அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. காஸ்ட் ப்ரைஸ் விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அப்போ இது என்ன? கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? இது ப்ராஃபிட் எப்படி போடுவோம்? செல்லிங் ப்ரைஸ் எது அதிகமாக இருக்குதோ அதை முதல்ல போட்டு காஸ்ட் ப்ரைஸ் போடுவோம். அப்போ எவ்வளோ? காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 2000. 2000 மைனஸ் 1920. இதோடைய வேல்யூ என்ன? 80 ருபீஸ் தான் லாபம். ஓகேவா? ஆனால் வந்து பார்த்தோன்னா அவன் என்ன கேட்குறான்? இதோட கேட்கல, லாபத்தை சதவீதமாக போடுபா அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்கான். இப்போ காஸ்ட் ப்ரைஸை வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன வைப்போம்? ஜென்ரலாக காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தோன்னா என்ன வைப்போம்? 100ன்னு வைப்போம். ஓகேவா? 100ன்னு வச்சுப்போம். இதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ப்ராஃபிட் கொடுத்தாச்சு. ஓகே, ப்ராஃபிட்டோடைய பர்சன்டேஜ் தான் கேட்குறோம். இந்த ப்ராஃபிட்டோடைய ருப்பீஸை வந்து பார்த்தோன்னா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதோடைய பர்சன்டேஜ் தான் கேட்குறோம். இந்த சைடு ஃபுல்லாக ருப்பீஸு, இந்த சைடு ஃபுல்லாக பர்சன்டேஜ். இப்போ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ருப்பீஸ் சைடு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகேவா? ப்ராஃபிட் ருப்பீஸ் எவ்வளோ? 80. அப்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ 0க்கு 0 கேன்சல் ஆகுது. அதுக்கு அடுத்தது இதை 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸு. இதை வந்து பார்த்தோன்னா 96. ஓகேவா? 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 96 டைம்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் மறுபடியும் இது 2 டேபிள் அடிச்சிங்கன்னா என்ன வருது? 48 டைம்ஸு. இது வந்து பார்த்தோன்னா 40 டைம்ஸ். 2 டேபிள் அடிச்சிங்கன்னா இது 2 டேபிளில் மறுபடியும் அடிச்சிங்கன்னா 24 டைம்ஸு. இது வந்து பார்த்தோன்னா 20 டைம்ஸு. மறுபடியும் 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 10 டைம்ஸு. இது 12 டைம்ஸ். ஓகேவா? மறுபடியும் 2 டேபிள் அடிச்சுன்னா இது 5 டைம்ஸு. இது 6 டைம்ஸ். ஓகேவா? இப்போ என்ன இருக்குது? இங்கே 6ன்னு இருக்குது. 6 இன்ட்டு எக்ஸ். 6 இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு இங்கே 5ன்னு இருக்குது. கடைசியாக 5ன்னு பார்த்தோமா? இங்கே ஒரு 5ன்னு இருக்குது. இந்த 5 இன்ட்டு 5 25. ஓகேவா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 25/6.
25/6ன்னு போட்டிங்கன்னா, இப்போ இதை டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன வரும்னா 4.1666ன்னு இப்படியே வரும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு இது எப்படி மாற்றிக்கலாம், 4.167ன்னு மாற்றிக்கலாம். ஓகேவா, 4.167. ஓகேவா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா, சம் புரியுதுங்களான்னு பாருங்கள். கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். 17வது சம் பாருங்கள். இந்த கொஷின் இன்டைரக்ட் கொஷின். ஓகேங்களா, இது பாருங்கள். ஒருவர் வந்து பார்த்தோன்னா 300 ரூபாய்க்கு 75 மாம்பழங்களை வாங்குறாரு. ஓகேவா, காசு ப்ரைஸ்னால் வாங்குறது. எவ்வளோ வாங்குறாரு, 300 ரூபாய்க்கு 75 மாம்பழத்தை வாங்குறாரு. ஓகே, 300 ரூபாய்க்கு 75 மாம்பழத்தை வாங்குறாரு. அவற்றை 50 மாம்பழங்களை, ஓகே, 50 மாம்பழங்களை மட்டும் 300 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார். அப்போ இது என்ன, விற்பனை விலை எவ்வளோ, 300 ரூபா. ஆனால் இதில் எவ்வளோ விற்கிறாரு, 50 மாம்பழத்தை மட்டும் விற்கிறாரு. ஓகே, 50 மாம்பழத்தை மட்டும் விற்கிறாரு. 50 மாம்பழத்தை மட்டும் விற்கிறாரு. இந்த ஈக்குவல்ட்டு எப்படி வேணால் போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போது அவன் கொஷின் என்ன கேட்குறான், அனைத்து மாம்பழங்களையும் விற்பனை செய்கிறாரு. அதுக்கு பின்னாடி அவருக்கு லாபம் அல்லது நட்டம் ஏற்படும். 75 மாம்பழத்தை வாங்குறாருங்க. 75 மாம்பழத்தை எவ்வளோ கொடுத்து வாங்குறாரு, 300 ரூபாய்க்கு வாங்குறாரு. 75 மாம்பழத்தை 300 ரூபாய் கொடுத்து வாங்குறாரு. அதில் வந்து பார்த்தோன்னா 50 மாம்பழத்தை 300 ரூபாய்க்கு வித்துறாராம். 50 மாம்பழத்தை 300 ரூபாய்க்கு வித்துறாராம். இன்னும் எவ்வளோ இருக்குது, 25 மாம்பழம் இருக்குது. அந்த ஒட்டுமொத்த மாம்பழத்தையும் விற்றா அவருக்கு லாபம் அல்லது நட்டம் ஏற்படும் அப்படின்ட்டு தெரியணும். ஓகேவா, இப்போது அவர் வந்து பார்த்தோன்னா 50 மாம்பழத்தை 300 ரூபாய்க்கு விற்கிறாருன்னு தெரியும். நம்ம ஒரு மாம்பழத்தை எவ்வளோ விற்றாரு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சாதான் ஒட்டுமொத்தமாக ஒரு 75 மாம்பழத்தை எவ்வளோ விற்றுருப்பாரு அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, அப்போது 50 மாம்பழத்தோடைய விலை எவ்வளோ, 300 ரூபாய். விற்கிற விலை இது வந்து பார்த்தோன்னா விற்பனை விலை. ஓகேவா, விற்பனை விலை. ஒரு மாம்பழத்தோடைய விலை என்ன அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் அடித்து கேன்சல் பண்ணி போட்டாலே ஒரு மாம்பழத்தோடைய விலை என்னன்னு கிடச்சிடும். 0க்கு 0 கேன்சல். ஃபிஃப்த் டேபிள் வச்சிங்கன்னா 6 டைம்ஸ். ஒரு மாம்பழம் ஈக்குவல் டு 6 ரூபாய். அப்போது 75 மாம்பழத்தோடைய விற்பனை விலை எவ்வளோ அப்படின்னா, 75 மாம்பழத்தோடைய விற்பனை விலை 450. இந்த இது வரைக்கும் புரியுதான்னு மட்டும் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு 300 ரூபாய்க்கு அவர் வந்து பார்த்தோன்னா 75 மாம்பழத்தை வாங்குறாருங்க. 75 மாம்பழத்தை வாங்குறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் அவர் வந்து பார்த்தோன்னா 50 மாம்பழத்தை மட்டும்தான் விற்கிறாரு. ஓகே, 50 மாம்பழத்தை மட்டும்தான் விற்கிறாருன்னு கொஸ்டின் கொடுத்துட்டான். அதே போல் தான் அவர் விற்கிறாரு எல்லா மாம்பழத்தையும். ஆனால் வந்து பார்த்தோன்னா இன்டெரக்டாக அவர் கீ மட்டும் கொடுத்துட்டான். 50 மாம்பழத்தை 300 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போது அனைத்து மாம்பழத்தையும் 75 மாம்பழத்தையும் அவர் விற்றா எவ்வளோ லாபம் அல்லது நட்டம் ஏற்படுன்றத கொஸ்டினாக கேட்டான். ஓகேவா, இப்போ 50 மாம்பழத்தோட விலை 300 ரூபானா ஒரு மாம்பழத்தோட விற்பனை விலை எவ்வளோ அப்படின்னா 6 ரூபாய். ஓகே, ஒரு மாம்பழத்தோட விற்பனை விலை 6 ரூபாய். ஓகேவா, இதே போல் அவர் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 25 மாம்பழத்தையும் விற்கிறாரு. அப்போது மொத்தம் 75 மாம்பழத்தையும் விற்கிறாரு அப்படின்னா 6 ரூபாய் வீதம், ஒரு மாம்பழம் 6 ரூபாய் வீதம் விற்கிறாருன்னா மொத்தமாக 75 மாம்பழத்துக்கு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 450. ஓகேவா, காசு ப்ரைஸ் என்ன, 300 ரூபாய். 300 ரூபாய்க்கு வாங்கி 450 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னா அது என்ன, லாபம் அல்லது ப்ராஃபிட். ஓகேவா, இது என்ன, செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குமா, 450 செல்லிங் ப்ரைஸ். இப்போது வாங்கி ஒரு பொருளை விற்கும் போது அதிகமாக விற்றா என்ன கிடைக்குது, நம்ம லாபம் தான் கிடைக்குது. அப்போது விற்பனை விலை அதிகமாக இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன, 450 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். கொஷனில் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, 75 மாம்பழங்கள் 300 ரூபாய். அதுதான் இப்போது மொத்தமாக ப்ராஃபிட் அல்லது லாபம் இது எவ்வளோ அப்படின்னா 150. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆன்சர். புரியுதுங்களா இது? அடுத்தது பார்க்கலாம். அடுத்த கொஷின் 18வது கொஷின். 1 மீட்டர் நீளமுள்ள துணியை ஒருவர் 400 மீட்டர் நீளமுள்ள துணியை 60,000க்கு வாங்குறாரு. மொத்தமாக வந்து பார்த்தோன்னா 400 மீட்டர் துணியை எவ்வளோ கொடுத்து வாங்குறாரு, 60,000க்கு வாங்குறாரு. அப்போது இது காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 400 மீட்டர் துணியை
60,000க்கு வாங்குறாரு. அப்போ 60,000ன்றது தான் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். ஒரு மீட்டர் துணி எவ்வளோ விற்கிறாருன்னா ரூ. 400 வீதம் விற்பனை செய்தார் எனில் அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்க. இந்த 400 மீட்டர் துணியை 1 மீட்டர் அவர் எவ்வளோ வச்சு விற்கிறாராம்? 400 ரூபாய்க்கு விற்கிறாராம். அப்போ இது என்ன? செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? 400 மீட்டர் விற்கிறாராம். மொத்தமாக 400 மீட்டர், 1 மீட்டர் 400 ரூபானா 400 மீட்டர் எவ்வளோ அப்படின்னா இன்ட்டு 400 இன்ட்டு 400 போட்டிங்கன்னா மொத்தமாக எவ்வளோ? 16,000 கிடைக்குது. 16,000 கிடைக்குது. ஓகேவா? அதாவது பாருங்கள், கொஸ்டின் நல்லா பாருங்கள். 400 மீட்டர் துணியை 60,000க்கு வாங்குறாருங்க. இதில் 1 மீட்டர் துணியை 400 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஓகேவா? 400 மீட்டர் துணியை ஒட்டு மொத்தமாக 60,000க்கு வாங்கி அதை 1 மீட்டர் துணியை 400 ரூபாய்க்கு விற்றா 400 மீட்டர் அவர் எவ்வளோ விற்றுருப்பாரு? 16,000க்கு விற்றுருப்பாரு. 16,000க்கு 1,60,000 ரூபாய்க்கு விற்றுருப்பாரு. ஓகேவா? 4 × 4 16, 4 0 சேர்த்துக்கணுமா? அப்போ 1,60,000 ரூபாய்க்கு அவர் விற்றுருக்காரு. ஓகேங்களா? 1,60,000 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. இதில் லாபமா நஷ்டமானு கேட்டிருக்காங்க. ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. அப்போ என்ன? ப்ராஃபிட். ஓகேவா? ப்ராஃபிட் அல்லது லாபம். ஓகேவா? இதுக்கு ஃபார்முலா என்ன? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் என்ன? 1,60,000. 1,60,000 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 60,000. ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா? 60,000. இது போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருது? 1,00,000 ரூபாய். அவருக்கு எவ்வளோ லாபமா? லாபம் எவ்வளோ? 1,00,000 ரூபாய் லாபமா? ஓகேவா? ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுங்க. சின்ன சின்ன மிஸ்டேக் தான் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்தது 19வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு வியாபாரி இருக்காரு. இவர் வந்து பார்த்தோன்னா 1 டசன் 20 வீதம் 2 டசன் வாழைப்பழத்தை வாங்குறாராம். ஒரு டசன் எவ்வளோவா? 20 ரூபாயா? அதே போல் 2 டசன் வாங்குறாராம். ஒரு டசன் 20 ரூபா. ஓகேவா? 20 ரூபா. இதே போல் அவர் எவ்வளோ வாங்குறாரு? 2 டசன் வாங்குறாரு. அப்போ என்ன பண்ணுவோம்? 2 கூட மல்டிபிள் பண்ணிப்போம். ஓகேவா? ஒரு டசன் 20 ரூபானா 2 டசன் எவ்வளோ? 40 ரூபா. ஓகேவா? இது என்ன? காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 40 ரூபா போட்டாச்சு. 40 ரூபா போட்டாச்சு. இதை ஒரு வாழைப்பழத்தை 3 வீதம் விற்ற அவற்றை விற்பனை செய்தார் எனில் அவருடைய லாபம் அல்லது நட்டம் என்ன? அவர் மொத்தம் 2 டசன் வாங்குறாரு. 2 டசனை அதில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை ஒரு வாழைப்பழத்தை 3 ரூபாய்க்கு விற்கிறார். ஓகேவா? மொத்தம் எவ்வளோ? 2 டசன். 2 டசன்னா எவ்வளோ இருக்கும்? 2 × 12. ஓகேவா? ஒரு டசனில் 12 வாழைப்பழம் இருக்கும். மொத்தம் 2 டசன் இருக்குது. அப்போது 2 × 12 எவ்வளோ? 24 வாழைப்பழம் இருக்குது. மொத்தம் 24 வாழைப்பழம் இருக்குது. அப்போது 24 வாழைப்பழம் இருக்குதுன்னு பார்த்துட்டோமா? இதை ஒரு வாழைப்பழத்தை எவ்வளோக்கு விற்கிறாங்க? 3 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு வாழைப்பழத்தை 3 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா 24 வாழைப்பழத்தை 3 ரூபாய்க்கு விற்றா எவ்வளோ வரும்னா 72 ரூபா வரும். ஓகே? 72 ரூபா வருது. 72 ரூபா வருது. இது என்ன? செல்லிங் ப்ரைஸ். ஓகே? இது என்ன? செல்லிங் ப்ரைஸ். புரியுதுங்களா? அவர் ஒரு டசன் 20 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஒரு டசன் 20 வீதம் வாங்குறாரு. எத்தனை டசன் வாங்குறாரு? 2 டசன் வாங்குறாரு. அப்போ என்ன? அவருடைய காஸ்ட் ப்ரைஸ் 40 ரூபா. ஓகேங்களா? இதை வந்து பார்த்தோன்னா ஒரு வாழைப்பழத்தை 3 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஓகேவா? மொத்தமாக அவர்கிட்ட எத்தனை வாழைப்பழம் இருக்குது? 2 டசன் வாழைப்பழம்னா ஒரு டசனுக்கு 12 வாழைப்பழம். மொத்தம் 2 டசன் இருக்குது. அப்போது 24 வாழைப்பழம் கிடச்சிச்சு. இதை வந்து பார்த்தோன்னா ஒரு வாழைப்பழம் 3 ரூபாய்க்கு விற்கிறாரா? இப்போது 3 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா 24 மாம்பழத்தை அவர் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ விற்றுருப்பாரு? 72 ரூபாய்க்கு விற்றுருப்பாரு. இப்போது அவருக்கு லாபமா நட்டமா? செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன வரும்? லாபம் தான் வரும். ப்ராஃபிட் தான் வரும். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் என்ன? 72 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 40. மொத்தமாக எவ்வளோ லாபம் அவருக்குன்னா 32 ரூபா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு லாபம். ஓகேங்களா? இந்த சம் புரியுதுங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது 20th சம். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருமே சப்ஸ்கிரைபோ லைக்கோ பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணாதான்
நிறைய பீப்புள்ஸ் பார்ப்பாங்க ஓகேங்களா. எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும் ஓகேங்களா. இப்போது 20th சம் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். இது ரொம்ப பெரிய கொஸ்டின் ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு காய்கறி விற்பனையாளர் இருக்கார். ஒரு வாரத்தின் முதல் 3 நாட்களில் ஒரு நாளுக்கு 1 கிலோ ஒன்றுக்கு 10 வீதம் 10 கிலோ தக்காளி வாங்குறாரு. ஒரு விற்பனையாளர் இருக்கார். அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு வாரத்தோடைய 3 நாளைக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாளைக்கு 10 கிலோ தக்காளியாம். ஒரு நாளைக்கு 10 கிலோ தக்காளி வாங்குறாராம். ஒரு நாளைக்கு 10 கிலோ தக்காளி வாங்குறாராம். 10 கிலோ தக்காளி வாங்குறாராம். இது கிலோ ஒன்றுக்கு எவ்வளோவாம்? கிலோ ஒன்றுக்கு 10 ரூபாயாம். ஓகே, மொத்தம் வாரத்தோடைய 7 நாள் இருக்குது. அந்த 7 நாளில் 3 நாளில் ஓகே, வாரத்தோடைய 3 நாள் என்ன பண்ணுறாராம், ஒரு நாளைக்கு 10 கிலோ தக்காளி வாங்குறாராம். ஒரு நாளைக்கு 10 கிலோ தக்காளி வாங்குறாராம். மொத்தமாக அவர் ஒரு கிலோக்கு எவ்வளோ, அது தக்காளியோட விலை எவ்வளோனா 1 கிலோக்கு 10 ரூபா ஓகேங்களா. அது புரியுதுங்களா. அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இந்த 3 நாட்களில் நாள் ஒன்றுக்கு 1 கிலோகிராம் தக்காளி நசுங்கி விட்டது. இந்த 3 நாளில் என்ன ஆகிடுச்சு, வாங்கிட்டு வர்றாரு இல்லையா, அப்போ என்ன ஆகுதுன்னா 1 கிலோகிராம் தக்காளி வந்து பார்த்தோன்னா நசுங்கி போயிடுச்சான். வாரத்தின் மீதமுள்ள 4 நாட்களில் தினமும் என்ன பண்ணுறாருன்னா கிலோ ஒன்றுக்கு 8 வீதமாக வச்சு 15 கிலோகிராம் தக்காளியை வாங்குறாரு ஓகேவா. வாரத்தில் மொத்தம் 3 நாள் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, 4 நாள் மிச்சம் இருக்குது இல்லையா, அந்த 4 நாளில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாளைக்கு 15 கிலோகிராம் தக்காளியை வந்து பார்த்தோன்னா வாங்குறாரு. ஒரு நாளைக்கு 15 கிலோகிராம் தக்காளி வாங்குறாராம். எவ்வளோ கொடுத்து வாங்குறாராம்? 1 கிலோகிராம் 8 ரூபாய் கொடுத்து வாங்குறாராம் ஓகேவா. வாரம் முழுவதிலும் 1 கிலோகிராம் தக்காளி 20 வீதம் விற்பனை செய்கிறாராம். இவர் மொத்தமாக இந்த தக்காளி எல்லாம் வாங்கி எவ்வளோ விற்கிறாராம்? 1 கிலோகிராம் 20 ரூபாய்க்கு விற்பனை செய்தார். லாபம் அல்லது நட்டம் காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க ஓகேவா. கொஸ்டின் ரொம்ப பெருசு ஓகேங்களா. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க ஓகேங்களா. இப்போது 1 2 3 4 5 6 7 ஓகேவா, மொத்தம் 7 நாள் இருக்குது வாரத்தில். இதில் 3 நாள் வந்து பார்த்தோன்னா என்ன வாங்குறாரு, 10 கிலோ 10 கிலோ வாங்குறாரு. 10 கிலோ வாங்குறாரு. எவ்வளோ மொத்தமாக எவ்வளோனா 30 கிலோ 30 கிலோ வாங்குறாரா. 30 கிலோ வாங்குறாரு. 1 கிலோ எவ்வளோ? 10 ரூபா. அப்போது 30 கிலோ எவ்வளோ வரும்? 30 கிலோ எவ்வளோ வரும்? 30 × 10 300 ரூபா. 300 ரூபா காசு ப்ரைஸ் ஓகேவா. 300 ரூபா, சாரி இப்போயே காசு ப்ரைஸ் வைக்க தேவையில்ல. 300 ரூபா கொடுத்து ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து பார்த்தோன்னா அவர் வாங்கிடுறாரு ஓகே. ஃபஸ்ட்டு 3 நாளில் 300 ரூபா கொடுத்து 30 கிலோ தக்காளியை அவர் வாங்கிடுறாரு. இதில் வந்து பார்த்தோன்னா 3 நாளுமே என்ன ஆகிடுச்சு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிலோ நசுங்கி போயிடுச்சு. அப்போது அவர் கையில் 30 கிலோ இருக்குதா, 30 கிலோ இருக்குது. 30 கிலோ இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளும் 3 நாளைக்கு என்ன ஆகுது, ஒவ்வொரு கிலோ நசுங்கி போயிடுச்சு. அப்போது 3 கிலோ வந்து பார்த்தோன்னா நசுங்கி போயிடுச்சு. இப்போது 30 - 3 = 27 கிலோ தான் அவங்க கையில் இருக்குது ஓகே. 27 கிலோ தான் இருக்குது. மிச்சம் 4 நாள் இருக்கு இல்லையா, மீதம் இருக்கக்கூடிய 4 நாளில் தினமும் ஒன்றுக்கு கிலோ 8 வீதமாக வச்சு 8 ரூபாய் வீதமாக வச்சு அவர் 15 கிலோ தக்காளி வாங்குறாரு. ஒரு நாளைக்கும் 15 கிலோ தக்காளி 15 கிலோ தக்காளி 15 கிலோ தக்காளி 15 கிலோ தக்காளி வாங்குறாரு. இது மொத்தமாக கூட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 60 கிலோ தக்காளி வருது. 60 கிலோ தக்காளின்னு வருதா. 60 கிலோ தக்காளி வாங்குறாரு. இந்த 60 கிலோ வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வாங்குறாருன்னா 1 கிலோ 8 ரூபான்னு வச்சு. அப்போது 60 கிலோ 8 ரூபானா எவ்வளோ வருதுன்னா 480 ரூபா. புரியுதுங்களா? இந்த சம் வந்து பார்த்தோன்னா புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு வந்து பார்த்தோன்னா 10 கிலோ வாங்குறாரு. 10 கிலோ தக்காளி வாங்குறாரு. எவ்வளோ அப்படின்னா 30 கிலோ ஆச்சா. 30 கிலோ வாங்குறாரு. இந்த 30 கிலோவோடைய விலை என்ன அப்படின்னா 1 கிலோவோடைய தக்காளி 10 ரூபா கொடுத்து வாங்குறாரு. அப்போ 30 கிலோவோட தக்காளி 300 ரூபா ஓகேங்களா. அடுத்த இது வந்து பார்த்தோன்னா 30 கிலோ வாங்கிட்ட அப்புறம் ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா 30 கிலோலையும் இந்த 3 நாள் வாங்குறாரு இல்லையா, ஃபஸ்ட்டு 3 நாளில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு கிலோ நசுங்கி போச்சான். ஒவ்வொரு நாளுக்கும் 1 கிலோ நசுங்கி போச்சு. மொத்தம் 3 நாள் இருக்குது. அப்போது 3 கிலோ நசுங்கி போனால் அவர் கையில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 27 கிலோ தான் இருக்குது. அதுக்கடுத்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 நாளில் அவர் என்ன பண்ணுறாருன்னா 15 கிலோ வாங்குறாரு. ஒவ்வொரு நாளும் 15 கிலோ வாங்குறாரு. அப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்கும்? 60 கிலோ இருக்கும். இந்த 60 கிலோவை
ஒரு கிலோ எவ்வளோ கொடுத்து வாங்குறாருன்னா 8 ரூபா கொடுத்து வாங்குறாரு. 1 கிலோ எவ்வளோ கொடுத்து வாங்குறாரு? 8 ரூபா கொடுத்து வாங்குறாரு. அப்போ மொத்தமாக 480 இருக்கும். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா என்னென்னு கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் அவர் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு? ஃபஸ்ட்டு 4 டேஸுக்கு ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு? 300 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. 300 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டு 4 டேஸ் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு? 480 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. ஒட்டு மொத்தமாக காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 780 ரூபா. 780 ரூபா தான் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? இதில் கிலோகிராம் அவர் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ விற்கிறாரு அப்படின்னா 1 கிலோ தக்காளியை 20 ரூபாய்க்கு விற்கிறாராம். 1 கிலோ தக்காளியை 20 ரூபாய்க்கு விற்கிறாராம். அவர் கையில் இப்போ எத்தனை கிலோ தக்காளி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா செல்லிங் ப்ரைஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் நம்மக்கிட்ட எத்தனை கிலோ இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு 3 டேஸில் 30 கிலோ தக்காளி வாங்கினோமா, அதில் 3 இது அழுகி போயிடுச்சு. அப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 27 கிலோ தான் இருக்கும். 27 கிலோ இருக்குது. அதுக்கப்புறமா லாஸ்ட்டு 4 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா 60 கேஜி வாங்கியிருக்கோம். அப்போது 60 கேஜி இருக்குது. ஒட்டு மொத்தமாக எவ்வளோ இருக்குது? 87 கேஜி இருக்குது. ஓகேவா? அடுத்த பேஜில் பார்க்கலாம். இதுக்கு அடுத்த கண்டினியூஷன் அடுத்த பேஜில் பார்க்கலாம். ஓகேங்களா? காஸ்ட் ப்ரைஸ் மொத்தமாக 780 இருக்குது. ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு கிலோகிராம் கண்டுபிடிக்கணும். கிலோகிராம் நம்ம என்ன பார்த்தோம்? 27 கேஜி இருக்குது ப்ளஸ் 60 கேஜி கடைசி 4 டேஸ். ஓகே, இது ஃபஸ்ட்டு 3 டேஸில் நம்ம வாங்கிறது 30 கிலோ வாங்குகிறோம். அதில் 3 கிலோ அழுகி போச்சு. பேலன்ஸ் 27 இருக்குது. ஓகேவா? இப்போது 60 கேஜி இருக்குது. இதை ஒட்டு மொத்தமாக கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 87 கேஜி வருதா? இதை வந்து பார்த்திங்கன்னா 1 கேஜி 20 ரூபாய்க்கு விற்கிறாராம். 1 கேஜி 20 ரூபாய்க்கு விற்கிறாராம். 87 கேஜை 20 ரூபாய்க்கு விற்றா என்ன வரும்? 87 × 20 இது போட்டிங்கன்னா 1740. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த கிலோகிராமுக்கான செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஒட்டுமொத்தக்கான கிலோக்கான காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 780. ஒட்டுமொத்த கிலோக்கான செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 1740. உங்களுக்கு புரியலனா ஒரு டைமுக்கு 2 டைம் ப்ளே பண்ணி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இப்போது இதில் லாபமாக நட்டமான்னு கேட்குறான். செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக லாபம் தான், ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ப்ராஃபிட்டு. செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் என்ன? 1740 மைனஸ் 780 காஸ்ட் ப்ரைஸ். இதோ ஃபஸ்ட்டு வாங்கினேன் இல்லையா, அந்த இது 780 போட்டாச்சு. இப்போ என்ன வருதுன்னா ப்ராஃபிட் எவ்வளோனா 960. ஓகேவா? 960 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது 21th சம். அதை வந்து பாருங்கள். ஒரு பழ வியாபாரி இருக்கார். இந்த பழ வியாபாரி வந்து பார்த்தோன்னா 8 பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி 150 வீதம் வாங்கினார். அதாவது மொத்தம் 8 பெட்டி வாங்குறாரு. அது எவ்வளோ கொடுத்து வாங்குறாரு? ஒரு பெட்டி 150 ரூபா. ஒரு பெட்டி 150 ரூபான்னு 8 பெட்டி திராட்சைகளை அவர் வாங்குறாரு. அதில் ஒரு பெட்டி அழுகி போச்சான். அதில் 8 பெட்டி வாங்குறாரு இல்லையா, அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு பெட்டி அழுகி போச்சு. மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டி 190 ரூபாய்க்கு விற்கிறார். 190 ரூபாய்க்கு விற்கிறார். ஓகேவா? மீதமுள்ள இது வந்து பார்த்தோன்னா மொத்தம் 7 பெட்டி இருக்குது இல்லையா, அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு பெட்டியை 190 ரூபாய்க்கு விற்கிறாரு. அவருக்கு லாபம் அல்லது நட்டம் சதவீதத்தை காண்க அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள். அவர் 8 பெட்டி வாங்குறாரு. எப்படி வாங்குறாரு? ஒரு பெட்டி 150 ரூபா. அப்போ 8 பெட்டினா எவ்வளோ கொடுத்து வாங்குவார்? 150 × 8. 150 × 8ன்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்குது? 1200ன்னு கிடைக்குது. அப்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ். அதுக்கு அடுத்தது இதில் ஒரு பெட்டி அழுகி போச்சு. அப்போ அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது? ஒரு பெட்டி அழுகி போச்சு. 8 பெட்டியில் ஒரு பெட்டி அழுகி போச்சு. ஓகே, ஒரு பெட்டி அழுகி போச்சுன்னா 7 பெட்டி தான் இருக்குது. இந்த 7 பெட்டியை ஒரு பெட்டி 190 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாரு. ஓகே, ஒரு பெட்டியை 190 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாரு. அப்போது 190 × 7 பெட்டி. 7 பெட்டி விற்றா எவ்வளோ கிடைக்குது? 190 × 7 பெட்டியை போட்டிங்கன்னா
1330. ஓகே, 1330 கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தம் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 1200, செல்லிங் ப்ரைஸ் 1130. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மெத்தடில் போடுங்க. பாக்ஸ் மெத்தடில் போடலாமா? காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு வச்சுங்க. 1200 தான் 100. லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை காண்க. இப்போது இதில் லாபமா நஷ்டமா? காஸ்ட் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. இது லாபமா நஷ்டமானா லாபம் தான். ஓகேவா, செல்லிங் ப்ரைஸ் என்ன? 1330 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் 1200. ஓகேவா, கழிச்சா லாபம் என்ன கிடைக்கும்? 130 ரூபா லாபம் கிடைக்குது. 130 ரூபா லாபம் கிடைக்குது. இந்த 130 ரூபான்றது தான் எவ்வளோ சதவீதம்னு கேட்டிருக்கோம். ஓகேங்களா, இந்த சைடு ஃபுல்லாக ருப்பீஸு, இந்த சைடு ஃபுல்லாக பர்சன்டேஜ். ஓகேவா, இப்போது இந்த 130 எத்தனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரூபா சைடு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதுதான் லாபம். அப்போது என்ன கிடைக்கும்? லாபத்தோடைய சதவீதம் கிடச்சிரும். இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. இதை 2 டேபிளில் அடிச்சிங்கன்னா 6 டைம்ஸு, இது 6 டைம்ஸு 65 டைம்ஸு. 65 டைம்ஸ் வந்துடுச்சு. அதுக்கடுத்தது இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது. ஓகேங்களா, இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 65 ஈக்குவல் டு 6x, 6 இன்ட்டு எக்ஸ் 6x, 65 இன்ட்டு 1 65. ஓகேவா, 65/6 ஈக்குவல் டு எக்ஸ். புரியுதுங்களா? இந்த 6 இந்த சைடு எடுத்துகிட்டு வரோம். டிவைடில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, இது கண்டிப்பாக என்னது? லாபம் தான். லாபம் தான். ஆனால் இது எவ்வளோ பர்சன்டேஜ்னால், இது ரெண்டுத்தையும் அடிச்சிங்கன்னா 10.83%. 10.83%. இதே ருப்பீஸை நஷ்டம்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட்டே நம்ம லாபம்னு கண்டுபிடிச்சாச்சு. இது லாபம்னு கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணி போட்டுட்டு கடைசி என்ன போட்டுருவோம்? நஷ்டம்னு டிக் பண்ணிட்டு வந்துடும். ஓகேவா, அப்போ என்ன கிடைக்கும்? தப்பு இது. ஓகேவா, கரெக்டாக பார்த்து இது லாபம். அப்போ லாபத்தில் தான் நம்ம இது ரெண்டுத்தில் தான் ஆன்சர் இருக்குது. ரெண்டுத்தில் என்ன ஆன்சர் இருக்குது? 10.83. அப்போது ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் 22வது கொஸ்டின். 22வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து 22வது கொஸ்டின். ஓகேவா, கொஸ்டின் பாருங்கள். ஒரு பழ வியாபாரி 10 பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி 210 வீதம் வாங்குறாரு. ஓகேவா, ஒரு பழ வியாபாரி இருக்கார். அவர் வந்து பார்த்தோன்னா 10 பெட்டி திராட்சை வாங்குறாரு. ஓகேவா, 10 பெட்டி திராட்சை வாங்குறாரு. அது எப்படி வாங்குறாருன்னா, ஒரு பெட்டி 210. அப்போது 10 பெட்டி 210னா எவ்வளோ போட்டிங்கன்னா மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2100ன்னு வரும். ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தோன்னா காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா, எடுத்து எழுதுறது புரியுதா? 10 பெட்டி திராட்சை அவர் வாங்குறாருங்க. எப்படி வாங்குறாரு? ஒரு பெட்டி 210 ரூபான்னு வாங்குறாரு. அப்போ 10 பெட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு மல்டிபிள் போட்டிங்கன்னா என்ன வரும்? 10 பெட்டியோடைய காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு பெட்டி திராட்சை வந்து பார்த்தோன்னா அழுகி போச்சு. அப்போ என்ன பண்ணும்? ஒரு பெட்டி கேன்சல் ஆகிடுச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்குது அவர்கிட்ட? 9 பெட்டி தான் இருக்குது. 9 பெட்டி தான் இருக்குது. மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டி 250 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஒரு பெட்டி 250 ரூபாய்க்கு விற்கிறார். ஓகேவா, ஒரு பெட்டி 250 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்படின்னா 250 இன்ட்டு 9, 250 இன்ட்டு 9 போட்டிங்கன்னா என்ன வருதுன்னா 2250. ஓகேவா, இது வந்து பார்த்தோன்னா என்ன? செல்லிங் ப்ரைஸ். ஒட்டுமொத்தமாக செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இதில் லாபமாக நஷ்டமானு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். காஸ்ட் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக இது ப்ராஃபிட் தான். ஓகேவா, ப்ராஃபிட் அல்லது லாபம். ஓகேவா, எவ்வளோ? இதில் செல்லிங் ப்ரைஸ் தான் ஃபஸ்ட்டு. செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸா? செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 2250 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 2100. ஓகேவா, அங்கே கேப் இல்லைன்றதுனால கீழே எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இப்போது இது ரெண்டுத்தையும் கழிச்சு போடுங்க. இது ரெண்டுத்தையும் கழிச்சு போட்டால் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ நம்மளுக்கு? 150 ரூபான்னு கிடைக்குது. ப்ராஃபிட் வந்து பார்த்தோன்னா 150 ரூபான்னு கிடைக்குது. ஓகேவா, 2250யும் 2100யும் கழிச்சு போட்டால் ப்ராஃபிட் வந்து பார்த்தோன்னா 150ன்னு கிடைக்குது. அவன் என்ன கேட்குறான்னா, இதுதான் பர்சன்டேஜாக மாற்ற சொல்லியிருக்கான். பர்சன்டேஜாக மாற்றத்துக்கு என்ன பண்ணுவோம்? காஸ்ட் ப்ரைஸை எப்போவுமே 100ன்னு வச்சுப்போமா? 2100 ருப்பீஸை
100%ன்னு நம்ம வச்சுக்கிறோம். 100%ன்னு வச்சுருக்கோம். இப்போ 150 ரூபாயை X% அப்படின்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வளோ பர்சன்டேஜ்ன்ட்டு. 150னா ப்ராஃபிட்டோடைய பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இதை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டேபிள் அடிச்சிங்கன்னா 7 டைம்ஸு, தேர்ட் டேபிள் அடிச்சிங்கன்னா இது 50 டைம்ஸ். 50 டைம்ஸ் கிடச்சிச்சு. இப்போது 7x = 50 கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 7x = 50. இப்போ x = 50/7. இது எல்லாமே நீங்கள் பர்சன்டேஜ் பாருங்கள். பர்சன்டேஜ் பார்த்து தான் இந்த பாக்ஸ் மெத்தடெல்லாம் நான் பேசிக்காக சொல்லி தந்திருப்பேன். ஓகேங்களா? நீங்கள் இதை ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. பர்சன்டேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா x = 7.14 கிடைக்குது. இது வந்து பார்த்தோன்னா ப்ராஃபிட்டா லாஸா நம்ம என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டே ப்ராஃபிட்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ என்ன கிடைக்கும்? இது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 7.14. ஓகேவா? இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 23 கொஸ்டின். அடுத்து பாருங்க. ஒரு மனிதன் 10 புதினங்களை படிக்கிறதுக்காக வாங்குற புதினங்களை 8 ரூபாய்க்கு வாங்குறாரு. 10 புதினங்களை 8 ரூபாய்க்கு வாங்குறாரு. இந்த கொஸ்டினை நல்லா பாருங்க. 10 புதினங்களை மொத்தமாக அவர் 8 ரூபாய்க்கு வாங்குறாரு. 10 புதினங்கள் வீதம் 8 ரூபாய் அப்படின்னு கேட்டிருந்தா ஒரு புதினம் 8 ரூபாய் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அவன் என்ன கொடுத்துட்டான்? 10 புதினங்கள் 8 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போ ஒட்டுமொத்தமாக 10 புதினங்களை அவர் எவ்வளோ கொடுத்து வாங்குறாரா? 8 ரூபாய்க்கு வாங்குறாரா? அப்போது 10 புதினத்தோடைய காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 8 ரூபாய். ஓகேவா? முடிஞ்சு போச்சா? அவற்றை ரூபாய் 1.25 வீதம் 10 புதினங்களை விற்றார். வீதம்னு வந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு? ஒரு புதினத்தை வீதம்னா ஒரு இண்டிவிஜுவலாக கால்குலேட் பண்ணோம். ஒன்றா கால்குலேட் பண்ணோம் வீதம்னா. அந்த வீதம்னு கொடுக்கலனா ஒட்டுமொத்தமான வேல்யூ அது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அந்த வீதம்னு கொடுக்கலனா அது ஒட்டுமொத்த தொகுதி. அந்த 10 புதினத்தோடைய ஒட்டுமொத்த விலை. ஓகேவா? இந்த வீதம்னு வந்துட்டா ஒவ்வொரு புதினத்துக்கான விலை. ஓகேவா? அவர் வீதம் 1.25 வீதம் 10 புதினங்களை விற்கிறாருன்னா ஒரு புதினத்தோடைய விற்பனை விலை எவ்வளோனா 1.25. அப்போது 10 புதினத்தோடைய விற்பனை விலை எவ்வளோ? 1.25 × 10. இது போட்டிங்கன்னா என்ன வருது? அப்படியே 1250 அப்படியே மல்டிபிள் பண்ணிங்க. மல்டிபிள் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் தள்ளி ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போது 12.5. ஓகே. செல்லிங் ப்ரைஸ் = 12.5. ஓகேவா? புரியுதுங்களா? இது 1250 அப்படியே மல்டிபிள் பண்ணிங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணாதீங்க. அப்படியே மல்டிபிள் பண்ணி எழுதிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க? 2 பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. 0 அதுக்கடுத்தது 5. இது ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா 12.5ன்னு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ 12.5ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இது வந்து பார்த்தோன்னா அவருக்கு லாபமா நஷ்டமா இது சதவீதத்தில் போட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ காஸ்ட் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக லாபம் தான். ஓகேவா? லாபம் தான். ப்ராஃபிட் லாபம் தான். ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் என்ன? 12.5. செல்லிங் ப்ரைஸ் 12.5 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 8. அப்போ என்ன கிடைக்கும்? 4.5ன்னு கிடைக்குமா? 4.5 தான் அவருக்கு லாபம் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ இதை பர்சன்டேஜாக மாற்றுங்க. பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம்? காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு வச்சுப்போம். ஓகேவா? இந்த சைடு ஃபுல்லாக ருப்பீஸ், இந்த சைடு ஃபுல்லாக பர்சன்டேஜ். 8 ரூபா 100%னா காஸ்ட் ப்ரைஸ் வச்சு போட போகிறோம். 8 ரூபா 100 ரூபானா இதில் நம்ம கடைசியாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிச்சிரும்? 4.5%. 4.5% அவருக்கு வந்து பார்த்தோன்னா 4.5 ருப்பீஸ் வந்து பார்த்தோன்னா அவருக்கு லாபம். ஓகேவா? இப்போ இதை வந்து பார்த்தோன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சா லாபம் சதவீதம் என்னன்னு கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? இந்தமாரி பாக்ஸ் உள்ள நான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுன்னு வந்துட்டா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அப்படின்னா எல் மெத்தடில். ஓகேவா? இந்த சைடு அல்லது இந்த சைடு எங்கே ஒன்றா ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இங்கே 0 சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த எக்ஸு அந்த வேல்யூ இருந்தால் இங்கே 0 சேர்த்துக்கலாம். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? பார்த்துட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள். இப்போது இங்கே 0ன்னு சேர்த்துட்டு அப்புறம் இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன கேன்சல் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக இந்த பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இப்போ 45 தான் இருக்கும். பாயிண்ட் இருக்காது. இங்கே 0ன்னு சேர்த்துட்டா 45 தான் இருக்கும். ஓகேங்களா? அந்தமாரி எல்லுன்ற இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே இருந்துச்சுன்னா 80, இங்கே 100 இருக்கிற இடத்துல இருந்துச்சுன்னா இப்படி எல். ஓகேவா?
எயிட்டின்ற இடத்துல சேர்க்கலாம், அப்புறம் எக்ஸுன்ற இடத்துல அந்த ஜீரோவை சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் மெத்தடு. நீங்கள் பர்சன்டேஜ் பார்த்துருந்தீங்கன்னா இது புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்கிறேன்ட்டு. இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 212 அடிச்சுன்னா 4 டைம்ஸு, இது 5 டைம்ஸ். ஓகேங்களா? இப்போது 45 × 5 45 × 5 45 × 5 ஈக்குவல் டு 4x 4xன்னு வந்துடுச்சு. இப்போது இது மட்டும் நியூ பேஜில் பார்க்கலாம். 45 × 5 4 × x. ஓகே, 4 × x. 45 × 5 வந்து பார்த்தோன்னா மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கணும்? மல்டிபிள் பண்ணிங்கன்னா 225ன்னு வேல்யூ கிடைக்கும். ஓகே, 225 ஈக்குவல் டு 4x. இதை வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து பார்த்தீங்கன்னா டிவைடில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 225 / 4 ஈக்குவல் டு x. இதை அடிச்சு போடுங்க. 4 5s are 20, அப்புறம் 25ன்னு இருக்குது. 6 4s are 24, 6 4s are 24, ரிமைனிங் 1ன்னு இருக்குது. ஓகே, 25ல் 24 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 1 டிவைட் 4. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிவைடில், அதாவது எதால் நம்ம டிவைட் பண்ணுறோமோ அது போட்டுன்னு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மீதி மீந்தா இது போட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்சட் ஃப்ராக்ஷனில் ஆன்சர் கிடச்சிச்சு. 56 1/4% கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தோன்னா லாபம். ஓகே, நம்மளுக்கு லாபம் தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இது லாபம்னு கொடுக்கல, அவன் ஸ்ட்ரெயிட்டாக வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்கான். அப்போ இதோட வந்து பார்த்தோன்னா இந்த சம் வந்து பார்த்தோன்னா ஓவர். ஓகேங்களா? அடுத்த சம் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். இந்த பாருங்க, ஒரு கடைக்காரர் ஒவ்வொன்றும் ரூபாய் 10 ரூபாய் என 200 பல்புகளை வாங்குறாரு. ஓகேவா? 200 பல்புகளை அவர் வாங்குறாராம். எப்படி வாங்குறாராம்? ஒவ்வொரு பல்பும் 10 ரூபாய் கொடுத்து வாங்குறாராம். 200 பல்பு மொத்தமாக வாங்குறாரு. அவர் வந்து பார்த்தோன்னா அதில் ஒரு பல்பு 10 ரூபான்னு கொடுத்து ஒவ்வொரு பல்பும் 10 ரூபான்னு கொடுத்து 200 பல்பை வாங்குறாரு. அவற்றில் 5 பல்புகள் பழுதாகிவிட்டன. அதில் வந்து பார்த்தோன்னா 200 பல்பில் 5 பல்பு வந்து பார்த்தோன்னா பழுதாகிடுச்சான். பழுதாகினதை கண்டறியப்பட்டு தூக்கி எறியப்பட்டது. மீதி ஒவ்வொன்றும் 12க்கு விற்கிறார். ஓகேவா? மீதி எவ்வளோ இருக்குது? 195. 200ல் 5 பல்பு போயிடுச்சுன்னா மிச்சம் 195 இருக்குது. இதை வந்து பார்த்தோன்னா எவ்வளோக்கு விற்கிறாராம்? ஒரு பல்பு 12. அப்போது 195 × 12ன்னு போட்டு விற்கிறாரு. ஓகே, விற்றா அவருக்கு வந்து பார்த்தோன்னா லாபம் அல்லது நஷ்டம் சதவீதம் காண்க அப்படின்ட்டு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு? 200 பல்பு வாங்குறாரு. ஒரு பல்பு எவ்வளோன்னு கொடுத்து வாங்குறாரு? 10 ரூபாய் ருபீஸ். ஓகேவா? அப்போ 200 பல்பு எவ்வளோனா 200 × 10 எவ்வளோ? 2000 தான் 200 பல்போடைய காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? 2000 தான் 200 பல்போடைய காஸ்ட் ப்ரைஸ். இது கண்டுபிடிச்சாச்சு. இதில் என்ன ஆகுதான்? 5 பல்பு பழுதாகிடுச்சான், 5 பல்பு டேமேஜ். அப்போ என்ன ஆகும்? மொத்தமாக 195 பல்பு தான் இருக்கும். 195 பல்பை ஒரு பல்பு 12 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஓகேவா? அப்போ 195 × 12 பல்பு, 195 பல்பை ஒரு பல்பு 12 ரூபாய்னு விற்றா அப்போ 195 × 12 இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்குதுன்னா 2340 கிடைக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ். 2340 தான் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? இப்போது காஸ்ட் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்குது. அப்போ என்ன? கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இது ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் என்ன? 2340 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸோடைய வேல்யூ என்ன? 2000. ஓகேவா? இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன இது ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா, ரெண்டுத்தையும் கழிச்சு போட்டிங்கன்னா ப்ராஃபிட் வந்து பார்த்தோன்னா 314 ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? இது ப்ராஃபிட்டுக்கான பர்சன்டேஜ் தான் அவங்க கேட்டிருக்கான். இதுக்கு கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம்? காஸ்ட் ப்ரைஸ் வச்சு தானே கண்டுபிடிப்போம். காஸ்ட் ப்ரைஸ் 2000 தான் 100 அப்படின்னா 340 எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிச்சா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ 0க்கு 0 கேன்சல், இந்த 0 கேன்சல், 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 17 டைம்ஸ். இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். x × 1 x, 17 × 1 17. ஓகேவா? அப்போது 17% வந்து பார்த்தோன்னா அவருக்கு வந்து பார்த்தோன்னா ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆன்சர். அடுத்த கொஷின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். 2 பொருட்கள் 25வது கொஷின். அடுத்தது வந்து பார்த்தோன்னா 25வது கொஷின்.
25வது கொஷின், 2 பொருட்கள் 15 வீதம் சில பொருட்கள் வாங்கப்பட்டு அவை வந்து பார்த்தோன்னா 3 பொருட்கள் 25 வீதம் விற்கப்பட்டால் லாபம் சதவீதத்தை காண்க. இது கொஸ்டினே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருவாங்க. வாங்கின பொருளும் வாங்கும் போது 2 பொருள் வாங்குறாரு. 2 பொருளை, ஒரு பொருள் வந்து பார்த்தோன்னா 15 ரூபா கொடுத்து 2 பொருளாக வாங்குறாரு. சில பொருட்கள் வாங்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. வாங்கப்பட்டு அவை வந்து பார்த்தோன்னா 3 பொருட்கள் 25 வீதம் 3 பொருட்கள் 25 வீதமாக விற்கிறாங்களாம். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி போடணுன்றதை பார்க்கலாம். 2 பொருட்கள் 15 ரூபாய் வீதம் வாங்குறாரு. ஓகேவா, 2 பொருட்கள் 15 ரூபாய் வீதம் வாங்குறாரு. இதை வந்து பார்த்தோன்னா 3 பொருட்கள் 25 ரூபாய் விற்கிறாரு. ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, இப்போது இது ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக எப்படி பண்ணுறதுனா, இப்போ ரெண்டுமே சமமாக இருந்தால் தானே நம்ம காஸ்ட் ப்ரைஸை செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிக்க முடியும். ரெண்டுமே அன்ஈவனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா, இப்போது ஒரு பொருளுடைய விலை என்னன்னு கண்டுபிடிச்சலாம். ஓகேவா, 2 பொருட்கள் வந்து பார்த்தோன்னா 15 ரூபாய் கொடுத்து வாங்குறாருன்னு சொல்கிறாங்களா. அப்போ என்ன பண்ணால் ஒரு பொருளோட இது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா, இந்த 2 வந்து பார்த்தோன்னா டிவைடில் எடுத்துகிட்டு வந்து எழுதிங்க. 2 டிவைடில் எழுதினா 15/2. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, 2 பொருளோட இது வந்து பார்த்தோன்னா 15 ரூபாய் கொடுத்து வாங்குறாரு. இதில் ஒரு பொருளோட இது கண்டுபிடிக்கணும்னா 15/2. ஓகேவா, 15/2ன்னு போட்டாச்சு. ஓகேவா, அதேமாரி 3 பொருளோட இது 25 ரூபாய் கொடுத்து வாங்குறாரு. ஓகேவா, 3 பொருளோட இது வந்து பார்த்தோன்னா 25 ரூபாய் கொடுத்து வாங்குறாரு. இதை ஒரு பொருளோட இதுன்னு கண்டுபிடிச்சா என்ன வரையும், அந்த டிவைடில் வந்துடும். அந்த 3 வந்து பார்த்தோன்னா டிவைடில் வந்துடும். 25/3. ஓகேங்களா, 25/3. இது வந்து பார்த்தோன்னா காஸ்ட் ப்ரைஸு, இது வந்து பார்த்தோன்னா செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, இப்போது இதை வச்சு ப்ராஃபிட்டா லாஸான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. இது வந்து பார்த்தோன்னா எது அதிகம் எது கம்மின்னு தெரியாது. இப்போ ப்ராஃபிட்னு வச்சு போடுங்க. ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் என்ன, 25/3 மைனஸ் லாபம்னு கொடுத்துட்டான். ஓகே, அவன் கொஸ்டின்லேயே லாபம்னு கொடுத்தான். அதனால தான் வந்து பார்த்தோன்னா நம்ம லாபத்தை எடுத்து போடுறோம். ஓகேங்களா, லாபம்னு போட்டால் என்ன வரும், லாபத்துக்கான ஃபார்முலா எழுதிட்டே எழுதலாமா. லாபத்துக்கான ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இது செல்லிங் ப்ரைஸ் 25/3 செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்ன்றது 15/2. ஒரு பொருளுடைய காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 15/2. ஒரு பொருளுடைய செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 25/3. ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் இது பண்ணி போடுங்க. எல்சிஎம் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்குன்னா, ப்ராஃபிட் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6ன்னு கிடச்சிருமா, 6ன்னு கிடச்சிரும். இப்போது இதை வந்து பார்த்தோன்னா 2 டைம்ஸ் பெருக்கு மல்டிபிள் பண்ணோம், 50 மைனஸ் 45. இப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு, இது எல்சிஎம் எடுக்கிறது தெரியுதா, அப்படியே என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா. இந்த 2 வந்து இது கூட மல்டிபிள் பண்ணுவோம், இந்த 3 வந்து பார்த்தோன்னா இது கூட மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிடுறோம், 3 2 6. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் ரிமைனிங் என்ன இருக்குது, 5. 50 மைனஸ் 45/6. அப்போது இது ரெண்டுத்தையும் கழிச்சா 5ன்னு வருது, பை டிவைடில் 6 இருக்குது. ப்ராஃபிட் வந்து பார்த்தோன்னா 5/6ன்னு கிடச்சிது. இப்போது இது வந்து பார்த்தோன்னா பர்சன்டேஜாக அவன் கேட்டிருக்கான். பர்சன்டேஜாக கேட்டால் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ பாக்ஸ் மெத்தட் போடுவோம் இல்லையா, காஸ்ட் ப்ரைஸ் வச்சு போடுவோம் இல்லையா. காஸ்ட் ப்ரைஸ் 15/2. 15/2 100 வச்சுக்கிறோம். இதை வந்து பார்த்தோன்னா 5/6. 5/6 எத்தனை பர்சன்டேஜ், 5/6 தான் ப்ராஃபிட்டு. இது வந்து பார்த்தோன்னா எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். இது ஏன்னா அடிக்க முடியாது ஒரு சிலருக்கு, அதனால் என்ன பண்ணுறீங்க, இதை அப்படியே வந்து பார்த்தோன்னா இதுவில் எடுத்து ஈக்குவேஷனை எடுத்து எழுதிங்க. தப்பாருங்க, 15/2 இன்ட்டு எக்ஸ் கிராஸ் மல்டிபிள். ஃபஸ்ட்டு இது கிராஸ் மல்டிபிள் பண்ணியாச்சு, ஈக்குவல் டு 5/6 இன்ட்டு 100. இது ரெண்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே அடிங்க. மேலே இருக்கிறதெல்லாம் மேலே இருக்கிறது கேன்சல் பண்ணலாம், கீழே இருக்கிறதுக்கெல்லாம் கீழே கேன்சல் பண்ணலாம். 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ். ஓகேவா, இப்போ இது 5 டேபிள் அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ் வந்துடுச்சு. இப்போ என்ன இருக்குது, 3 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு 100 இப்படி இருக்குது. இப்போது இது எப்படி போடலான்னா, இந்த 3 வந்து பார்த்தோன்னா இந்த சைடு எடுத்துகிட்டு போங்க. 3 இன்ட்டு 3 9 ஆகிடும். 9 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 1 இருக்குது, 1 இன்ட்டு 100 100. ஓகேவா,
1 × 100 100ன்னு இருக்குது. இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு இது மேலே எழுதலாமா, மேலே எழுதலாமா இல்லை ஃப்ரெஷ் பேஜில் மேலே எழுதலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 100/9, எக்ஸ் ஈக்குவல் டு 100/9ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன வரும்னா 9 1s are 9, 9 1s are 9, 1 1th டேபிள். அதுக்கப்புறம் இங்கே ரிமைனிங் 1ன்னு இருக்குது. இப்போ 0 ஆகிடும், 10ன்னு ஆகிடும். 9 1s are 9, மறுபடியும் 1. ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா 1ன்னு இருக்கும். ஓகேவா, ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா 1ன்னு இருக்குது. அப்போது 1/9 மிக்சட் ஃப்ராக்ஷனாக எழுதுகிறோம். ஓகேங்களா, இது புரியலனா இருங்க, இதுக்கு நான் நியூ பேஜில் சொல்கிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா? இது இந்த மொத்தமாக புரியுதா? புரிஞ்சுட்டு இப்போ பாருங்கள், நியூ பேஜில் சொல்கிறேன். அந்த டிவைட் பண்ணுறது 10/100/9னா 9 1s are 9ங்க. அதுக்கப்புறம் இங்கே ரிமைனிங் 10ன்னு இருக்குது. அப்போது 9 1s are 9, மறுபடியும் 9 1s are 9. இதில் எவ்வளோ இருக்குது? மறுபடியும் ரிமைனிங் 1ன்னு இருக்குது. இதுக்கப்புறம் போனால் பாயிண்டில் போகும். அப்போ அதோட நிறுத்திக்கணும். 1/, இந்த டிவைஸில் இருக்குது டிவைஸ், இந்த ரிமைனிங்கில் இருக்குது 1. ஓகேவா, இது மிக்சட் ஃப்ராக்ஷனாக எழுதிங்கன்னா அது வாங்கப்படுற பொருள் 2 பொருளாக இருக்குது, விற்கப்படுற பொருள் 3 பொருளாக இருக்குது. அதனால் என்ன பண்ணிடுறோம், நம்ம ஒரு பொருளாக அதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஒரு பொருளாக இது பண்ணும் போது அது என்ன ஆகுது, 2 பொருள். இந்த 2ன்றத டிவைடில் வந்தது 15/2ன்னு வந்தது, இங்கே 25/3ன்னு வந்தது. ஓகேவா, இது இதை காஸ்ட் ப்ரைஸ்ன்னு வச்சுக்க போகிறோம், இதை செல்லிங் ப்ரைஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். அதை அப்படியே ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டால் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஆன்சர் வந்து பார்த்தோன்னா கிடைச்சிடுது. ஓகேங்களா, இந்த சம் வந்து பார்த்தோன்னா புரியுதுங்களா? அடுத்தது மாடல் 5. மாடல் 5 வந்து பார்த்தோன்னா அடுத்த பாட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுக்கு சஜஷன் எதனா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நன்றி.